பாட்டிக்கு வெண்ணிலாவ பத்தி சீக்கிரமாவே தெரிய வந்து கண்மணி கால்ல பாட்டி விழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணியோட புது ஐடியானால, புது டிஷ்னால இங்க ஜேபி ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லபடியா ரன் ஆகிட்டு இருக்கு. இதனால ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நடுவுல அன்பும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இங்க ஜேபி ரெஸ்டாரண்ட் வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கு டிஷ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு போறாங்க. இங்க எங்க பார்த்தாலும் ஜேபி ரெஸ்டாரண்ட்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால மீடியால இருந்து ஒரு பர்சன் இந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல அவ்வளோ கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இங்க யார் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜீவாவ சொல்றாங்க. உடனே ஜீவா கிட்ட போயிட்டு, "சார், இந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தி தான் சார் எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் இவ்வளோ அருமையான சாப்பாடு எப்படி உங்களால தர முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, கண்மணி தான். கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவங்க எப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணாங்களோ, அப்ப இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே அவங்க தான் காரணம். இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க மட்டும் தான். அவங்க இல்லன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து ரொம்ப பெருமையா கண்மணியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க அன்பும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இருக்காங்க. அவங்கள நான் பார்த்தே ஆகணும். அதுவும் இல்லாம நீங்க ஆரம்பத்துல அவங்க இடியாப்பம், வடகறிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்பனா சாதாரணமா தெருவுல வித்தவங்க தானா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெருவுல வித்தவங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லாதீங்க. அவங்களோட திறமை தான் அவங்கள இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஜீவா வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், நீங்க சொல்ல சொல்ல அவங்கள பார்த்து அவங்க பேட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆவலா இருக்கு. அவங்கள கொஞ்சம் வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னதும், கண்மணி அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இங்கே கண்மணி வர்றாங்க. உங்களை கிட்ட கொஞ்சம் பேட்டி எடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எப்படி மேடம், நீங்கள் சாதாரண இடியாப்பம் வடகறி வித்துக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஷார்ட் டைமில் எப்படி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்கள் அவமானப்பட்டிருக்கீங்களா? அவமானப்பட்டா கண்டிப்பாக முன்னேறணும்னு தோணும். அப்படி தான் எனக்கும் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. என்ன மேடம், அவமானப்பட்டா முன்னேறணும்னு தோணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை யாராவது ஏழைன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சு பேசினா அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெறி வராது. அந்த மாதிரி வந்த வெறி தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் அன்புக்கு கோவம் தான் வருது. இது வீடியோ வந்துட்டு டிவியில் வேற டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்துட்டு பாட்டியும் வெண்ணிலாவும் ஷாக் ஆகுறாங்க. இவன் எப்படி இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்னரா எப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வெண்ணிலா இருந்துட்டு இது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட். அவன் தான் எப்படியோ கருணை காட்டி இவளை வந்து அதை ஓனராக ஆக்கிட்டான் போட்டுக்க. கண்மணியை பற்றி தெரியலை. கண்மணி எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு தெரியாமல் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, இவெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா? என்னால் நம்பவே முடியல. இவளை சும்மா விடக்கூடாது வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் விடுங்க பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த சிவகாமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த இடத்துல அன்பு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.